Hi, welcome to Mitra Max channel. 12th standard unit 2 complex numbers பார்த்துட்டு இருக்கோம். exercise 2.7 ல 5th sum பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 எனில் so இந்த ரெண்டு டைம் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. If so this value is equal to 0 show that அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி இது என்ன பண்ண போறோம்? இங்க ஆல்பா பீட்டா காமா வருது. இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேல்யூஸே எடுத்துக்க போகிறேன். எப்படி எடுத்துக்க போகிறேன்? ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து சி ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காசு இருக்குது, சைன் இருக்குது. காசு சைன் வர்றதால இது நம்ம போலார் ஃபார்மில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். திஸ் ஈக்குவல் டு இது எப்படி எல்லாம் இ பவர் ஐ ஆல்ஃபா எழுதலாம். காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டானா இ பவர் ஐ டீட்டான்னு எதுவும் இங்கே ஆல்ஃபா இருக்கிறதால இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ பீட்டா அப்படின்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ காமா அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ எங்க இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்னு சொல்கிறாங்க. அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமான்னு வருது. எல்லாமே கூட்டல் இருக்குது, ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வரல. நம்ம ஒரு கண்டிஷன் புரியுது. என்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எல்லாமே ஆட் பண்ணதால 0 வருது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0னா ஸோ நமக்கு என்ன தெரியும்? a cube plus b cube plus c cube equal to 3abc அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். So we know that a cube plus b cube plus c cube equal to 3 into a into b into c. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கண்டிஷன் ஈக்குவல் டு 0ன்றதால தான் நமக்கு இது கிடைக்குது. ஸோ அப்போ இது ப்ரூவ் பண்ணாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். a cube அப்போ a cubeனா என்ன இருக்குது? a cube ஏவோட வேல்யூ இ பவர் ஐ ஆல்ஃபா. அப்போ இ பவர் ஐ ஆல்ஃபா த ஹோல் கியூப் ப்ளஸ் இ பவர் ஐ பீட்டா த ஹோல் கியூப் அடுத்து ப்ளஸ் இ பவர் ஐ காமா த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் ஐ பீட்டா இன்ட்டு இ பவர் ஐ காமா அப்படின்னு எழுதலாம். ஏபிசியோட வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பவரை உள்ளே கொண்டு வரோம். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதால பெருக்கிறோம். அப்போ இ பவர் 3 ஆல்ஃபான்னு வரும். ப்ளஸ் இ பவர் ஐ இன்ட்டு 3 பீட்டா அப்படின்னு வரும். ப்ளஸ் இ பவர் ஐ இன்ட்டு 3 காமா அப்படின்னு இதெல்லாம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் என்ன பண்ணோன்னா எல்லாமே பெருக்கில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. பேஸ்லாம் ஒன்றா இருக்கிறதால பவர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு காமா. ஸோ பேஸ் ஒன்றா வச்சுட்டு பவர்ஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இது எப்படி இதெல்லாம்னா காஸ் ஆஃப் இ பவர் ஐனாவே காசுன்னு போடணும். இங்கே என்ன இருக்கோ அது பக்கத்தில் வரும். அப்போ காஸ் ஆஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் 3 ஆல்ஃபா அப்படின்னு இதெல்லாம். எந்த டைம்? ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது டைம் எப்படி இதெல்லாம்? காஸ் ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் 3 பீட்டா. ஒரே ஃபார்முலா தான். ஸோ அந்த யூலஸ் ஃபார்முலா இ பவர் ஐ டீட்டா வச்சு தான் நம்ம இதை போடுறோம். அடுத்தது இது எப்படி இதெல்லாம் அப்படின்னா காஸ் ஆஃப் 3 காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் 3 காமா அப்படின்னு எழுதலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஐ காமனாக இருக்குது, ஐயை காமனாக வெளில எடுத்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பெண்கள். எல்லாமே கூட்டலில் இருக்குது. கூட்டல் வரக்குள்ள மெய்ப்பகுதியோட கூட்டணும், கற்பனை பகுதியோட கூட்டணும். ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? அப்போ காஸ் ஆஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் 3 காமா இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் பார்ட். சரி, அடுத்தது இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. ஐயை காமனாக வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டா மீது இருக்குதுனாது சைன் ஆஃப் 3 காமா. அடுத்தது ப்ளஸ் சைன் ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் சைன் ஆஃப் 3 காமா. ஸோ அப்போ 3 ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமா அப்படின்னு வந்துருச்சு.
இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 3 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்னா இ பவர் ஐ டீட்டானா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, டீட்டாக்கு பதிலாக பெரிய டேம் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் மெய் மற்றும் கற்பனை பகுதியிலே சமப்படுத்த அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் மெய் பகுதி என்ன காஸ் ஆஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் 3 காமா, இது மெய்ப்பகுதி. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் மெய்ப்பகுதி என்ன ஆகுனா ஐ இல்லாத பகுதி தான் மெய்ப்பகுதி. இங்கே 3 மல்டிப்ளிகேஷன் வரதால இந்த 3 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்போ 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இதுதான் ஐ இல்லாத பார்ட். அப்போ ஐ இல்லாத பார்ட்டை தனியாக எடுத்துறோம். ஸோ இதான் என்ன ஆகுனா ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்து இமேஜினரி பார்ட்ஸ். அப்போ என்ன வருது sin of 3 alpha plus sin of 3 beta plus sin of 3 gamma equal to இந்த 3 உள்ள போயிட்டு 3 into sin of alpha plus beta plus gamma அப்படின்னு வரும். அதை இமேஜினரி பார்ட் எடுக்கல ஐயை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். அப்போ இது கிடைச்சிருக்கு. இது எதோடைய ஆன்சர் அப்படின்னா சப்டிவிஷன் 2 உடைய ஆன்சர்.